இன்னைக்கு மகா கந்த சஷ்டியுடைய 4வது நாள். நல்ல சந்தோஷமா ஸ்டார்ட் பண்ணியாச்சு. எந்திரிக்கும்போது 2 உள்ளங்கையில நல்லா சூடு பறக்க தேய்ச்சுட்டு கண்ல ஒத்திக்கிட்டிங்கன்னா, நல்லா ஆக்டிவா இருப்பீங்க. அந்த டயர்ட்னஸே இருக்காது. இன்னைக்கு சனிக்கிழமை கிளீனிங் டே வேற. மற்றதெல்லாம் மதியம் வந்து பார்த்துக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு காலையில் வெறும் மாப் மட்டும் போட்டு தொடச்சாச்சு. சாமி வச்சிருக்கேன்ல, அங்கே மாப் பண்ண மாட்டேன். வெறும் துணி மட்டும் வச்சு அப்படியே தொடச்சி எடுத்துருவேன். முருகருக்காக நம்ம ஃபாஸ்டிங் இருக்கும். என்ன பண்ணுறது என்ன பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்கிறது முருகராக தானே இருக்கணும். நீங்கள் ஏன் மற்றவங்ககிட்டே கேட்டுட்டு இருக்கீங்க, இன்க்ளூடிங் என்னையும் சேர்த்து தான் நான் சொல்கிறேன். நான் ஃபாலோ பண்ணுற டிப்ஸ் ஷேர் பண்ணுறேன். இது கொஞ்சம் சில்லியாக சைல்டிஷாக இருக்கும். பட் நம்ம சாமி கூட கனெக்டில் இருக்கலாம். உங்களுக்கு வரக்கூடிய டவுட்ஸ் எல்லாமே ஒரு பேப்பர் எடுத்து எழுதுங்க. ஒரு பேப்பர் எடுங்க, 2 துண்டு சீட்டு கிளிங்க, லேசானு எழுதுங்க. எதுக்கெல்லாம் டவுட்ஸ் இருக்கோ அதை வந்துட்டு சாமி முன்னாடி சீட்டு குலுக்கி போட்டு குழந்தைங்களை விட்டோ இல்லாட்டி நீங்களே கண்ணை மூடி ஒரு சீட் எடுத்து அதில் என்ன வருதோ அதை அப்படியே வந்துட்டு ஃபாலோ பண்ணுங்கள். ஒருவேளை இப்படி வந்துருச்சுன்னா, ஒருவேளை அப்படி வந்துருச்சு அப்படின்னு டபுள் மைண்டெல்லாம் பண்ணக்கூடாது. முழுக்க முழுக்க சாமியை நம்பி அவர் என்ன பண்ணுறாரோ, அவர் என்ன கொடுக்குறாரோ நீங்கள் அதை தான் ஃபாலோ பண்ணி ஆகணும். இனி என்ன டவுட் வந்தாலும் நீங்கள் இது மாதிரியே ஃபாலோ பண்ணி பாருங்கள். அதுக்கப்புறம் உங்களுக்கே எல்லாமே தெரிஞ்சிடும்.